ஹாய் ஹலோ வெல்கம் டு சுப்ரமணி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் விலாக் பார்த்துடலாமா. நான் வேலையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். வந்த உடனே என்னென்னா எங்கள் பையன் வந்து முட்டை பப்ஸ் வாங்கி வச்சுருந்தான். வேலையிலேருந்து வரும்போதே நம்மளுக்கு வயிறு கவன்னும். நல்ல வேளை அவன் அஞ்சு முட்டை பப்ஸ் வாங்கி வச்சுருந்தான். சரின்னு என்ன பண்ணேன், நான் வந்த உடனே என்ன பண்ணேன், காஃபி போட்டுட்டேன். காஃபி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த ஏடலெல்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல, என்னன்னு தெரிறதில்ல எனக்கு. நிறைய பேர் நிறைய ஏடலெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில எனக்கு. அதனால் காஃபி போட்டுட்டேன். எனக்கு ஒரு கப்பு, இப்போ விளாசுறேன் பாருங்கள், அந்த கப்பு என்னோடய கப்பு. நான் அதில் தான் காஃபி குடிக்குவேன் நான். இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பையனுக்கு. அதே மாதிரி டிவியில் வந்து பாட்டு சாங் ஓடிட்டே இருந்துச்சா, நம்மளுக்கு மியூசிக் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி ஆட ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி உங்களுக்கும் மியூசிக் கேட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடுவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி ஆகும். சரின்னு முட்டை பப்ஸ் எடுத்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்கிற வசி. அங்கே வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணேன், 5 முட்டை பப்ஸு பிரிச்சுட்டேன். 2 முட்டை பப்ஸு எனக்கு, என் பையனுக்கும். மீதி 3 முட்டை பப்ஸ் இருக்குது. அந்த 3 முட்டை பப்ஸில் வந்துட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முட்டை பப்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு முட்டை பப்ஸு. அது என்ன பாரபட்சத்தோட குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஒரு முட்டை பப்ஸு கொடுக்குறீங்க 3 பேருக்கு சேர்ந்துன்னு கேட்குறீங்களா? அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்கங்க, நிறைய வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு முட்டை பப்ஸே 3 பங்காக பிரித்தா கூட அதை கூட சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் கீழே கொட்டிடுவாங்க. கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா எங்கள் அக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஆல்ரெடி எங்கள் அக்கா பேரனுக்கு வழியிலே கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒன்று கொடுத்தோன்னே எங்கள் அக்கா கேட்டுச்சு, ஒன்று தானான்ட்டு. இருக்கிறதே 2 தானேங்க, ஒன்று எனக்கு, இன்னொன்று என் பையனுக்கு. நல்லா பெரிய முட்டை பப்ஸாக எடுத்து வச்சுக்கினேன். நான் என்ன பண்ணேன், இது எனக்கு, இது உனக்குன்னேன். நான் எப்பயுமே அப்படி தாங்க, பெருசாக இருக்கிறது, அதிகமாக இருக்கணும் சாப்பாடு. முட்டை பப்ஸு பாருங்கள், இங்கே வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது பேக்கரி. ஒரு முட்டை பப்ஸு உள்ளே வச்சுருப்பாங்க, 35 ரூபா ஒரு முட்டை பப்ஸு. ஒரு முட்டை உள்ளே இருக்கும். இருக்கிற பசிக்கு என்ன பண்ண, ஒரு கப்பு காஃபி போட்டு என்ன பண்ண ரசிச்சுக்கின்னு, இது ஒரு கடி, இது ஒரு குடி, இது ஒரு கடி, இது ஒரு குடி குடித்தா எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கல்ல. நல்லா இருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்னு காஃபியெல்லாம் குடித்தாச்சு. நாளைக்கு தசரா, அதனால் என்ன பண்ணேன், நான் ஐப்ரோ பண்ணான்ட்டு கடைக்கு போயிட்டேன் நான். ஏன்னா நான் வருஷத்தில் 2 வாட்டி தான் ஐப்ரோ பண்ணுவேன். ஒன்று கிறிஸ்மஸ்க்கு, இன்னொன்று தசராவுக்கு. இந்த 2 டைமில் தான் நம்ம ரொம்ப கிராண்டாக இருக்குவோம். அதனால் என்ன பண்ணேன், நான் ஐப்ரோ பண்ண போயிட்டேன். ஐப்ரோ கடைக்கு போனாக்கா அவங்க திறந்துருப்பாங்களா என்னன்றது ஒரு டவுட்டில் போனேன். ஏன்னா அவங்க நைட்டில் தான் திறக்கிறாங்க, என்னன்னு தெரில. இந்த கடை மட்டும், இந்த பியூட்டி பார்லர் மட்டும் ராத்திரி தான் திறக்கிறாங்க, பகலெல்லாம் மூடி தான் இருக்கும். ஒரு வேலை வேறு எதுவும் பிஸ்னஸ் இருக்கும் பொழுது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு விடுங்க. சரி மெல்ல உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தாக்கா ஆல்ரெடி அவங்க உட்காந்துன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. சரின்னு எனக்கு பண்ணி விட்டாங்க. அது பண்ணுறத நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு லேடி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாங்க. சும்மா எதுக்கு இஷ்யூன்ட்டு நான் அதை எடுக்கலைங்க வீடியோ, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறமா ஒருத்தர் வந்தாங்க, மேந்தி போட்டு விட்டாங்க. இது வந்து 2 கைக்கு 200 ரூபாவா மேந்தி. இந்த மேந்தி எனக்கு என்னமோ அவ்வளோ திருப்தியாக இல்லைங்க. இப்போ நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு திருப்தியாக இல்லை, ஏதோ ஒன்று போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு. சரி நான் அவ்வளோ ஒன்றும் கேட்க வேண்டாம், அர்ஜென்ட்டு நம்மளுக்கு, நாளைக்கு தான் தசரா, அதனால ஏதோ ஒன்று போட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல எனக்கு, இருந்தாலும் போட்டாங்க, அழிச்சாலும் அதே அப்படி தான் இருக்கும். சரின்ட்டு கொஞ்ச நேரம் கூட வைக்க விட மாட்டேன்றாங்க இந்த வீட்டில் இந்த மேந்தியை. பசிக்குது 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 பசிக்குதுன்றாங்க. எனக்கு என்ன பண்ணிட்டு, ஒரு ½ அன் ஹவர்னு, ஒரு 1 ஹவர்னால் இருந்தால் தானேங்க அது கொஞ்சம் நல்லா பூக்கும். அவங்க என்னென்னா வீட்டில் பசிக்குதுன்னு சும்மா இருக்கிற நாள்லலாம் 10:30 மணிக்கு சாப்பாடு செஞ்சுருக்குங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. 10:30 மணிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சாலும் எனக்கு இப்போ வேணாம் சாப்பாடு, எனக்கு இப்போ வேணாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேந்தி போட்டுன்னு வந்த நேரம் பார்த்து என்னன்னு தெரில, என்ன கடுப்போ தெரில, பசிக்குது சாப்பாடு செய், பசிக்குது சாப்பாடு செய்யினாங்க. சரி நான் என்ன பண்ணேன், கோவத்திலே மேந்தியை கழுவிட்டு ஒரு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி போட்டுக்கினாங்க. பருப்பு வந்து அளவு நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கினாங்க. நான் வந்து எப்பயுமே பருப்பு குழம்புக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக வெங்காயம் தான் போடுவேன்.
ஏன்னா வெங்காயம் அதிகமாக வந்து சாம்பாருக்கு போட்டால் டேஸ்ட் இருக்காதுன்ட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்றதை சொல்லுங்கள். சின்ன வெங்காயம்னா அந்த சின்ன வெங்காயம் இல்லைங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோமே அதில் சின்ன வெங்காயமாக போடுவேன் நான். அப்புறமா சரின்ட்டு 2 கிளாஸ் அரிசி போட்டேன். ஏன்னா இவங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி ஒரு வேளை அந்த மாதிரி பசிக்குதுன்னு சொல்கிற டைமில் நான் சாப்பாடு செய்யும்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு சீக்கிரம் காலி ஆகிடுங்க. அதனால் என்ன பண்ணேன், 2 கிளாஸ் அரிசி போட்டுக்கினேன். முருங்கைக்காயெலாம் கட் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கினேன். அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கேரட்டு, அதோட பொரியல் தான் இன்றைக்கி செய்யலான்ட்டு. ஏன்னா சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா எங்களுக்கு சோறே இறங்காதுங்க. எனக்கே இறங்காது. உங்களுக்கும் அப்படிதான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் தான், ஒரு 4 கேரட் தான் போட்டுக்கினேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கினேன் நான். அப்புறம் பார்த்தாக்கா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கினேன் நான். அதுக்குள்ளே பார்த்தாக்கா குக்கரும் விசில் வந்துடுச்சு. சரின்ட்டு அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கினேன். தேங்காய் கூட துருவி வச்சுக்கினேன். இதெல்லாம் துருவுறது கட் பண்ணுறதெல்லாம் நான் இதில் காட்டல. ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தாக போகுன்ற விஷயம் நான் கட் பண்ணுறதெல்லாம் காட்டல. இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இன்னொரு வாட்டி காய் கட் பண்ணுறதெல்லாம் நான் காட்டுறேன் நான். இது வந்துட்டு ரொம்ப அவசரமாக செய்கிற அவசியம் என்ன பண்ணேன், நான் காய் கட் பண்ணுறதெல்லாம் காட்டல. ஏன்னா அதுக்குள்ளே நான் சாம்பார் தூள் வேறு காலி ஆகிட்டுச்சு. குக்கரை வச்சுட்டே கடைக்கு ஓடி போயிட்டேன். அதனால் கட் பண்ணுறதை காட்ட முடியலங்க. அப்புறமா சரின்ட்டு எல்லாம் சாம்பாரெல்லாம் கலக்கி வச்சுட்டேன் நான் எப்பயுமே சாம்பாருக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் போடுவேங்க நான். அப்போ தான் எங்களுக்கு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் அக்காலாம் வந்து 6 போடுவாங்க. எனக்கு வந்து அதிகமாக காரம் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணேன், 4 போட்டேன். அப்புறமா கேரட்டு எல்லாத்தையும் பொரியல் பண்ணி அதுக்கும் 1 ஸ்பூன் போட்டுக்கினேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா, நான் இதில் மிளகா போட்டிருக்கேன், அதை மறந்துட்டு நான் சாம்பார் தூள் போட்டேங்க. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி கலரு டிசைனாக நல்லா தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இவங்கள சாப்பிடுனா பசிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையாங்க. என்னை கொஞ்ச நேரம் கூட மேந்தியை கையில் வைக்க விடாமல் பசிக்குதுன்னு சொன்ன என் பையன் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்ட பிறகு சாப்பிடுனா, இப்போ வேணால் எனக்கு சாப்பாடு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். எனக்கு கோவம் வருமா இல்லையா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ண, நீ எப்போனா சாப்பிட்டுக்க போட அப்படின்ட்டு அதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்துக்கிச்சிங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், நான் சாப்பாடு போட்டுக்கின்னு நீங்கள் எப்போனா சாப்பிடுங்கன்னு திட்டிக்கினே சாப்பாடு போட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் யாருன்னா செஞ்சுருக்காங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொரியலும் போட்டுக்கணும், நல்லா தண்டியாக போட்டுக்கணும். அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் எனக்கு கோவம் வந்து அதிகம் பசி எடுக்கும். உங்களுக்கும் அப்படி தானா? எனக்கு அப்படி தான். கோவம் வந்தால் அவங்க மேலே இருக்கிற கோவத்துலேயே என்ன பண்ணுவேன், வேணும்னே அதிகமாக போட்டுக்குவேன் நான். சூடாக வேறு இருந்துச்சு, வேணும்னு அதிகமாக போட்டுக்கின்னு அவங்க முன்னாடி நல்லா வச்சு தின்னுவேன். திட்டிக்கினே என்ன பண்ணேன், நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன, எனக்கு சாமான கழுவுற வேலையெல்லாம் இருக்குது, நான் சாப்பிட்டேன். அதுல இல்லாத எனக்கு ரொம்ப பசி வேறு எடுத்துக்கிச்சு. இவங்க பசியில் இருக்கும்போது தான் நானும் பசியில் இருந்தேன். ஆனால் மேந்தி போடணும், என்ன பண்ணுறது, அதனால சாப்பிட்டுட்டேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.